ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் உடனே பார்க்கலாம். ஹெர்பல் ஹேர் ஆயில் என்ன தான் மற்றவங்க கிட்ட வாங்கி யூஸ் பண்ணாலும் எனக்கு நானே என்னுடைய வீட்டிலே ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோடய ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி நான் ரெடி பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நானே வந்துட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு மேலே அதை வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருந்து அதை ட்ரை ஆக்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எனக்கும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸும் நான் இதில் சொல்ல போகிறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு 1 வீக் மட்டும் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு எப்பப்போ கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் அதை நிழல்லையே காய வைங்க, வெயிலில் காய வைக்க வேண்டாம். எந்த மாதிரி பொருளெல்லாம் காய வைக்கணும் அப்படின்னா பெரிய நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ காஞ்சதும் போடலாம், ஃப்ரெஷ்ஷான இருக்கிறதும் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவரிக்கொடி, முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காய வச்சு போட்டோம் அப்படின்னா தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பாக நெல்லிக்காய் காய வச்சு தான் யூஸ் பண்ணணும், அதுவும் பெரிய நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணணும். ஆவாரம் பூ கூடையும் நீங்கள் காய வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு எல்லோ கலரில் அது கிடைக்கும். அதுக்காக தான் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. துளசி இலை முடிஞ்ச அளவுக்கு பச்சையாக போட்டுக்கோங்க, காய வைக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். நீங்கள் இதுக்குன்னே தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் கம்மியாக தான் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அளவாக ஒரு சின்ன பாத்திரம் கூட, இரும்பு பாத்திரம் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த இரும்பு சட்டின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணும்போதே ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு மேலேயே வரும் கண்டிப்பாக. ரோஸ்மெரி லீவ்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹெர்பல் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளோட ஹேர் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான எல்லா பெனிஃபிட்ஸுமே இதில் இருக்குது. நிறைய ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஆயில் நம்ம தேய்ச்சோன்னா நமக்கு தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் செம்பகப்பூக்கள் ஆட் பண்ணிக்கோங்க. செண்பகப்பூ இல்லை அதுவுமே எனக்கு தலைவலிக்கும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நொச்சி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. நொச்சி இலை அவ்வளோ சூப்பராக நமக்கு